அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான 8 growth stocks பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லா ஸ்டாக்குமே பயங்கரமான growthல இருக்கு. இருந்தாலும் அது 52 வீக் லோல இருக்கு. அதோட CAGR பார்த்தாலுமே உங்களுக்கு பயங்கரமான growthல தான் இருக்கு. அதோட RSI இண்டிகேஷன் 200 day moving average இதெல்லாம் பத்தி இதுல ஃபுல்லா அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் சார்ட் மெயினா பார்க்க போறோம். எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டாக்ஸ்னா ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், BLS, நியூஜென் சாஃப்ட்வேர், VBL, ட்ரைவேனி டர்பைன், PCBL, டாடா எல்ஸ்கி, பாலிமெடிக்யூர். ஸோ இந்த 8 ஸ்டாக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பேஜ். ஸோ இதில் வந்து ஒரு பிகினராக இருந்தாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 இல்லை 6 வீடியோ. ஸோ என்னை கான்டாக்ட் பண்ணணும், டெலிகிராம் சேனலில் கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம குளோபல் டென்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் முடிகிற நிலைமையில இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்துடலாம். மேபி நாளைக்கு வந்து கேப் அப் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதனாலன்னா நிறைய குளோபல் டென்ஸ் எல்லாம் இப்போ பிரச்சனையெல்லாம் தீர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பிரதமர் வந்து சைனா போய் இதெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு, எல்லாருக்கும் தெரியும் தான். ஸோ யூஎஸ்லயும் கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவங்களோட டாலர் வந்து இன்னும் கொஞ்சம் வீழ்ச்சி ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். டாலர் பாருங்க, கிட்டத்தட்ட 4 வருஷம் லோக்கு கீழே வந்துதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து இதுல சொன்னது வந்து 100க்கு மேல போனா மேபி நமக்கு வீக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த 100 இங்க இருக்கா. ஸோ இதுக்கு மேல போனா நமக்கு வந்து வீக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். பட் இன்னுமே அது கீழே தான் இருக்கு. ஸோ இதுக்கு கீழே வந்தா இன்னும் நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ இது வந்து 4 வருஷம் லோவை விட கம்மியா தான் இருக்குங்க. பாருங்க, 2022 மிடில் இருந்தே இன்னும் கீழே தான் இருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த வீடியோல நம்ம மெயினா பார்க்க போறது வந்து growthல இருக்க ஸ்டாக்ஸ் என்ன ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த 8 ஸ்டாக்குமே பயங்கரமான growthல இருக்கு. நான் எதை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா 5 இயர் அதோட CAGR பாருங்க, 5 இயர் CAGR. ஓகே, ஸோ ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 75 இருக்கு. ஸோ 5 இது வந்து 52 வீக் லோ, அவே ஃப்ரம் 52 வீக், அதாவது 15% தான் இது வந்து 52 வீக் லோ பக்கத்துல இருக்கு. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் 10% மேல இருக்க 52 வீக் லோல தான் இருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் 10 to 15%, 20% உள்ளதான் இருக்கு. ஸோ இருந்தாலும் இதோட growth பாருங்க, இன்னுமே அது 35க்கு மேலதான் இருக்கு. எல்லாமே நான் ஸ்கிரீன் பண்ணிருக்கேன். 35க்கு மேல இருக்க ஸ்டாக்ஸ் தான். ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், BLS இன்டர்நேஷனல், நியூஜென் சாஃப்ட்வேர், வருண் பெவரேஜஸ், ட்ரைவேனி டர்பைன், PCPL கெமிக்கல், டாடா எல்ஸ்கி, பாலிமெடிக்யூர். ஆக்சுவலா நீங்க வந்து இமீடியட்டா உங்களுக்கு ஷார்ட் டர்ம்ல ப்ராஃபிட் வேணும்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் உங்க வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறது நல்லது. ஸோ அதை வந்து எப்படி பை பண்ணலாங்கிறது நான் சார்ட்டை பார்த்து சொல்றேன். இது எல்லாமே நல்ல நான் ஸ்கிரீன் பண்ணதுதான். மார்க்கெட் கேபிட்டல்லாம் நல்ல ஒரு கேபிட்டல் 10,000 கோடிக்கு மேலதான் இருக்கு. க்ளோஸ் பிரைசிங் இருக்கு. ஸ்டாக் PE, இண்டஸ்ட்ரி PE நான் கம்பேர் பண்ணி இங்க கொடுத்துருக்கேன். இண்டஸ்ட்ரி PE, ஸ்டாக் PE இதெல்லாம் அண்டர் வேல்யூ தான். ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இண்டஸ்ட்ரி PE விட ஸ்டாக் PE கம்மியா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தா இது வந்து அண்டர் வேல்யூடு. ஆக்சுவலா இண்டஸ்ட்ரி PE விட ஸ்டாக் PE கம்மியா இருந்தா நல்ல ஒரு லோ லெவல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். PE ரேஷியோ நம்ம லோ லெவல் எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னு. அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த பேஜ்ல நீங்க பாருங்க, PE ரேஷியோ பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் BLS இன்டர்நேஷனலுமே அண்டர் வேல்யூடு தான் இருக்கு. PE ரேஷியோ வச்சு தான் நான் சொல்றேன். ஓகே, நியூஜென் சாஃப்ட்வேர் அது கொஞ்சம் ஓவர் வேல்யூடா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் IT ஸ்டாக், சாஃப்ட்வேர் சர்வீஸ்ல இருக்குது. அதுக்கப்புறம் வருண் பெவரேஜஸ் வந்து அதுவுமே அண்டர் வேல்யூடா தான் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து இப்ப நெகட்டிவ்ல தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், மேபி வச்சிருந்தவங்க ஆவரேஜ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை மட்டும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இது வந்து ட்ரைவேனி டர்பைன், அதுவுமே ஓவரால் ஈக்குவலா தான் இருக்கு. PCPL கெமிக்கலும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கு இதோட PE ரேஷியோ வச்சு. டாடா எல்ஸ்கி மொத்தம் டாடா எல்ஸ்கி இதுவும் வந்து சாஃப்ட்வேர்ல இருக்க கம்பெனி கொஞ்சம் ஓவர் வேல்யூடா தான் இருக்கும் PE ரேஷியோ வச்சு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பாலிமெடிக்யூர் இதுவுமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா இது வந்து பார்மா செக்டர். இப்போ வந்து ட்ரம்ப் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் எல்லாம் இந்த மெயினா சொல்றது இது வந்து 52 வீக் லோல இருக்க growth ஸ்டாக்ஸ். இது வந்து 52 வீக் லோக்கு வந்துமே இவங்க வந்து growth வந்து இன்னும் குறையல. ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் நல்ல பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்க தான் யோசிச்சுக்கணும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ நான் வந்து இதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா வருண் பெவரேஜ் இருக்கு, நியூஜென் சாஃப்ட்வேர் இருக்கு. ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி நான் ஆல்ரெடி ப்ராஃபிட் பார்த்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சார்ட்டை பார்த்துடலாம் ஒன் பை ஒன். ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி சரியான பாட்டம்ல தான் இருக்கு. பயங்கரமான இது ஒரு சப்போர்ட் தான். இங்க கீழே விழுந்திருக்கு 926, அதுக்கு மேல தான் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்க டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கம்பெனி வந்து சின்னதா கீழே இதுக்கு முன்னாடி பாருங்க டிவிடெண்ட் இங்க கொடுத்துருக்காங்க, பெருசாலாம் கீழே இறங்கல. ஸோ அதனால இங்க மேபி ஹிஸ்டரி ரிப்பீட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ மேபி இதுக்கப்புறம் மேல போக சான்ஸ் இருக்கு. 200 மூவ் எனர்ஜி கீழே தான் இருக்கு. அடுத்து வந்து
இந்த ஸ்டாக் பாருங்க, இது வந்து பிஎல்எஸ் இன்டர்நேஷனல். ஸோ இதுவுமே டிவிடன் இங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டிவிடன் இந்த டீன் இருக்கா, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர், அதாவது போன வருஷம் செப்டம்பர்ல கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய கிராஷ் நடந்திருக்கு. இங்க வந்து இப்ப டிவிடன் கொடுத்துருக்காங்க. மேபி இது என்ன கீழே போகுமான்னு தெரியல. மேபி ஹிஸ்டரி ரிப்பீட்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட வாங்கலாம். பட் வச்சிருக்கவங்க ஆவரேஜ் பண்ணலாம்னு தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து நியூஜென் சாஃப்ட்வேர். இந்த ஸ்டாக் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஸோ இவங்க வந்து டிவிடன் நீங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு டிவிடன் அமௌண்ட்லாம் வந்துருச்சு. இங்க வந்து டிவிடன் கொடுத்துருக்காங்க முன்னாடி போன வருஷத்துல. பட் அதுக்கப்புறம்லாம் இது பெருசாலாம் மூவ் ஆகல. பட் இங்க டிவிடன் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கீழே வந்திருக்கேன். எனக்கு ரிசல்ட் நல்லா கொடுக்காதனால நான் வச்சிருக்கேன். நான் ஃபுல்லா நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி இது 52 வீக் லோல தான் இருக்கு. பயங்கரமான ஒரு சப்போர்ட்ல தான் இருக்கு. நான் வாங்கணும்னா நான் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து ஆல்ரெடி ஆவரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். விபிஎல் இந்த ஸ்டாக் வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து டிவிடன் நிறைய தடவை கொடுத்துருக்காங்க. டிவிடன் கொடுத்தது அந்த மாதிரி பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்ல. இங்க டிவிடன் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு டிவிடன் கொடுத்துருக்காங்க. இங்க டிவிடனுக்கு அப்புறம் தான் கீழே நல்லா விழுந்திருக்கு. இங்க டிவிடனுக்கு அப்புறம் கொஞ்சம் மேலே இருக்கு. ஆல்ரெடி இது பார்த்து சப்போர்ட்ல தான் இருக்கு. மேபி இது கீழே வருமானா தெரியாது. பட் வச்சிருக்கவங்க ஆவரேஜ் பண்ணலாம். நியூ என்ட்ரி உங்க கெப்பாசிட்டி, உங்களோட என்ன சொல்ல, உங்களோட வேல்யூ பொறுத்து தான் இருக்கு. நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதை எப்படி ஆவரேஜ் பண்ணுவீங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா 50% நீங்க வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் ஒதுக்குறீங்க ஒரு ஸ்டாக்னா 50% இன்வெஸ்ட் பண்ணுங்க. பேலன்ஸ் 50% வந்து கையில வச்சிருங்க. அது இன்னும் கீழே போனா வாங்குறதுக்கு. ஆக்சுவலா இது ஆல்ரெடி கீழே தான் இருக்கு. சோ இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே கீழே போனா ரொம்பலாம் கீழே போக சான்ஸ் கம்மி தான். சான்ஸ் கம்மி தான். வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சோ இது வரைக்கும் கூட வர சான்ஸ் இருக்குன்னு வைக்க 393 அந்த மாதிரி. சோ அதுக்குள்ள நீங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க இங்க வந்து பிரேக் அவுட் ஆகுது, இதுக்கப்புறம் அதாவது இது 650 இதுக்கு மேல போகும்போது நீங்க வாங்குனீங்கன்னா, சப்போஸ் அது இவ்வளவு தூரம் கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள்ட்ட அவ்வளவு காசுலாம் இருக்காது. மேல போயிருச்சுன்னா ஓகே, கீழே வந்துச்சுன்னா வாங்க முடியாது. அதுக்காக தான் நான் எல்லாமே பாட்டம்ல வாங்குங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இது நீங்க உங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கோ அதை பார்த்து வாங்குங்க. டிரைவனி டர்பைன் இதுவுமே ஆல்ரெடி பாட்டம்ல தாங்க இருக்கு. இதெல்லாம் பயங்கரமான க்ரோத் ஸ்டாக். நான் இப்ப பாக்குறது எல்லாமே க்ரோத் ஸ்டாக்ல தான். நம்ம சேனல்ல ஃபுல்லா க்ரோத் ஸ்டாக் தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் வந்து ஷார்ட் டர்ம்ல தான் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுவுமே ஆர்எஸ்ஐ பாருங்க. ஆர்எஸ்ஐ வந்து 30 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. இது வந்து 511 ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்ல இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணா கூட ஓகே தான், நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆக்சுவலா கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேப்பை ஃபில் பண்ணா இவ்வளவு தூரம் வந்தா கூட ஒரு ரெசிஸ்டன்ட் 560 கூட ஒரு ரெசிஸ்டன்டா இருக்கும். அங்க இருந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுச்சுன்னா 586 ஃப்ரீ மூவா மேல போக சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பார்த்துட்டு வாங்க. மேபி மார்க்கெட் வந்து நல்ல ட்ரெண்ட்ல போக சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வீக்ல. அடுத்து வந்து பிசிபிஎல் இதுவுமே நல்ல ஒரு பாட்டம்ல தான் இருக்கு. இவங்களோட ஆர்எஸ்ஐ ஒரு 41ல இருக்கு. இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து நீங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது நார்மல் மூவ்மெண்டா தான் இருக்கு. இதுவுமே இங்க பாருங்க டிவிடெண்ட் கொடுத்துட்டு ஒரு சின்ன டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாமான்னு தெரியல, பார்க்கலாம். ஆல்ரெடி இது வந்து கீழே தாங்க இருக்கு. வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆவரேஜ் பண்ணலாம். நான் வந்து கன்சிடர் பண்ணலாம்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை வித்தினா இதுல ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் டாடா எல்ஸ்கி நிறைய பேர் வந்து பிராண்டை வச்சு வாங்குவாங்க. அந்த மாதிரி கம்பெனில நல்ல குரோத்ல இருக்க கம்பெனி இது டாடா எல்ஸ்கி. ஸோ இவங்க பர்சன்டேஜ் எல்லாம் ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்தா தெரியும் நான் எப்படி growth சொல்றேன்னு. ஆக்சுவலா இது வந்து 5 years AGR. டாடா எல்ஸ்கி பாத்தீங்கன்னா 36% கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷமும் 36% இவங்க வந்து ப்ராஃபிட் அதோட பிரைஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவங்குமே ஆல்ரெடி பாட்டம்ல தான் விழுந்திருக்காங்க. அடுத்து வந்து பாலிமெடிக்கல் ஃபார்மா செக்டர்ல இருக்க கம்பெனி. நான் இதை வந்து மேக்ஸிமம் நான் இந்த இடத்துல வாங்கலாம்னு பார்த்தேன். அந்த இடத்துல எனக்கு அமௌண்ட் இல்லை. வாங்கியிருந்தா கூட இப்போ ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். பட் இருந்தாலும் ஆல்ரெடி இது வந்து 52 வீக் லோ பக்கத்துல தான் இருக்கு. இங்க வந்துச்சுன்னா 52 வீக் லோ தான். பட் இது ஆல்ரெடி மேல தான் இருக்கு. மேபி நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா மேல போக சான்ஸ் இருக்கு. டிவிடெண்ட் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சின்னதா கீழே வந்துட்டு இறங்கிருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே நண்பாஸ், ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம். நல்ல ஸ்டாக்கை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. கையில கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க எப்பயுமே ஆவரேஜ் பண்றதுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியா ப்ராஃபிட் கிடைக்கும், பீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஐயோ கீழே போயிருச்சு அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை. நன்றி.